குழந்தைங்களுக்காக டேஸ்டியான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணாதுங்க. இந்த ஸ்கிப் பண்ணாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கப்பு ஊற வச்ச பட்டாணி வேக வச்சு 6 விசில்ஸ் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அதே மாதிரி வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதுவரை பார்க்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் ஒன்றும் ஆகாது, விடாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் ஒரு மசாலா போட போகிறோம். ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. இது என்னென்னு பார்க்கலாம். கடல் மாவுங்க. கடல் மாவு நான் 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். இந்த கடலை மாவு என்னன்னு நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் எதுக்கு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கிடுங்க. இந்த மிளகாய் பொடி